ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஊட்டி டு மேட்டுப்பாளையம், அதாவது கல்லாறு 1 to 14 பெண்ட் இருக்குது, ஹேர் பின் பெண்டு. அதை பற்றின ட்ரைவ் பார்க்க போகிறோம். இதுக்காக மார்னிங்கே ஃபேமிலியாக கிளம்பி பைக் ரைட் கிளம்புறோம். இது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த தடவை கார் வேண்டாம்னு சொல்லிட்டு பைக்கில் கிளம்புறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து சேரும். நம்ம வீடியோவும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வாங்க நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ணி இப்போது குன்னூர் ரீச் ஆகிட்டோம். ஸோ ஊட்டிலேருந்து கிளம்பி நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி இப்போ குன்னூர் ரீச் ஆகிட்டோம். இதுதான் குன்னூரோட என்ட்ரன்ஸ், ஊட்டி டு குன்னூர் வழியாக மேட்டுப்பாளையம் போகிற பாதை. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பெட்ரோல் பல்கம் இருக்கும், அதெல்லாம் கிராஸ் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம குன்னூரோட ஃபேமஸான, ஊட்டியோட ஃபேமஸான நீலகிரி மவுண்டன் ரயில்வே வரும். லெஃப்ட் சைடில் இங்கேருந்து போகும்போது லெஃப்ட் சைடில் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதோட ஏரியா தான் நம்ம கிராஸ் பண்ண போகிறோம். இப்படி ஒவ்வொரு இடமா நம்ம கிராஸ் பண்ணி பார்த்திங்கன்னா அந்த ஹேர்பின் பெண்டை வந்து 1 by 1 நம்ம பார்க்க போகிறோம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா குன்னூர் டு குன்னூர் டு மேட்டுப்பாளையம் ரூட்டில் 1 to 14 மொத்தம் டோட்டல் 14 ஹேர்பின் பெண்ட்ஸ் இருக்குது. இதே பார்த்தீங்கன்னா கோத்தகிரி ரூட்டில் பார்த்தீங்கன்னா 7 ஹேர்பின் பெண்ட்ஸ் தான் இருக்குது. அந்த ரோடு நல்லாவும் இருக்கும். இதான் அந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குன்னூரோட மவுண்டன் ரயில்வே. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குன்னூர் ஸ்டார்ட் ஆகுது, பல்க்கு ரயில்வே கிராசிங் இருக்கும். இதில் ரைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓட்டுப்பட்டுற வழியாக போகிற பாதை. இது வந்து கோத்தகிரி ரோடு லெஃப்ட்டில் போகிறது. ஸோ நான் அதெல்லாம் கிராஸ் பண்ணி ஸ்ட்ரைட்டாக இப்போ நம்ம வந்து போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜங்ஷன் வந்து காட்டேரின்னு வரும். இங்கே கீழேருந்து வரும்போது காட்டேரி தான் ஃபஸ்ட்டு ஜங்ஷன். அங்கே தான் ஃபஸ்ட்டு ஹேர்பின் பெண்டு, அதாவது 14th ஹேர்பின் பெண்டு. இங்கேருந்து போகும்போது இது தான் ஃபஸ்ட்டு. கீழேருந்து உங்களுக்கு வரும்போது அது வந்து லாஸ்ட்டு 14 ஹேர்பின் பெண்ட் சொல்லுவாங்க. இதுதான் ஹேர்பின் பெண்டு எண்ட் ஆகிற இடம். இங்கேருந்து போகும்போது ஸ்டார்ட் ஆகிற இடம். இப்போ அந்த இடத்துக்கு தான் நம்ம வந்து போயிட்டுருக்கோம். ஒவ்வொரு ஹேர்பின் பெண்டும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஷேப்பில் இருக்கும். சிலது ஷார்ட்டாக இருக்கும், சிலது லாங்காக இருக்கும், சிலது ப்ராடாக இருக்கும். எல்லா ஹேர்பின் பெண்டும் நம்ம வந்து ஒரே மாதிரி தான் ட்ரைவ் பண்ணி பழகணும். ஆப்போசிட்டில் வர்ற வண்டிக்கு வந்து கேப் விட்டு நம்ம ஸ்பேசிஸாக விட்டு ஸ்லோவாக வண்டியை திருப்பி ஓவர்டேக் பண்ணாமல்
எப்போதுமே ட்ரை பண்ணி பழகணும்னா ஹில்ஸை பொறுத்த வரைக்கும் வண்டி ஓட்டுறது ஈஸி. நம்ம நிறைய வீடியோஸில் நம்ம போட்டிருக்கோம். ஏற்கனவே நம்ம 12th பெண்டு வந்து வீடியோஸ் போட்டோம். அதோட டிஸ்கிரிப்ஷன் நம்ம லிங்க்கில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அது நல்ல மூவ் போயிட்டுருக்கு, நல்ல வியூஸில் போயிட்டுருக்கு. அதை சப்போர்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கும் நன்றி. ஹேர்பின் பெண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஹில்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கீழேருந்து மேலே வர்ற வண்டிக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும். நீங்கள் கீழே போகும்போது உங்களுக்கு வந்து ட்ரைவ் பண்ணுறது ஈஸி. ஆனால் கீழேருந்து லோடோட மேலே வர்ற வண்டி வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் வண்டி கியரை டவுன் பண்ணி தான் மேலே வந்துட்டுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எப்போதுமே நம்ம ஸ்பேஸ் கொடுக்கணும், அவங்களுக்கு வழிவிடணும். அதுதான் எப்போதுமே முறை. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி ப்ளஸ் ஹில்ஸை பொறுத்த வரைக்கும் ஓவர்டேக் பண்ணாமலே உங்கள் லேண்டில் சேஃபாக கியரை டவுன் பண்ணி போயிட்டே இருந்தீங்கனாலே கூட உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஹில்ஸில் வந்து வண்டியை பெட்ரோல் சேவ் பண்ணுறக்காண்டி வண்டி இக்னிஷனை ஆஃப் பண்ணிவிட்டு வண்டியை வந்து நியூட்ரலில் இறக்குவாங்க. இது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம். இது என்ன ஒரு காரணம்னா, இப்போ வர வண்டி எல்லாமே உங்களுக்கு வந்து பவர் ஸ்டீரிங் மோடு. இந்த பவர் ஸ்டீரிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வண்டி எல்லாமே வந்து இப்போ அட்வான்ஸ் டைப் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வண்டி ரன்னிங்கில் இருந்தால் தான் உங்களுக்கு பிரேக்கும் ப்ளஸ் பவர் ஸ்டீரிங்கும் ஒர்க் ஆகும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து அது வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போயிடும். எல்லாருமே பெட்ரோல் சேவிங்காண்டி வண்டி இக்னிஷன் ஆஃப் பண்ணிவிட்டு நியூட்ரலில் ட்ரைவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. இது ரொம்ப ரொம்ப தப்பு. என்ன காரணம்னா, நீங்கள் வந்து ட்ரம்மு சூடாயிரும் பிரேக் அப்ளை பண்ணி போகும்போது. வண்டி இக்னிஷனில் ரன்னிங்கில் இருந்துச்சுன்னா எந்த ஒரு பிரச்சனை கிடையாது, எல்லாமே ஆட்டோமேட்டிக் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். அது இப்போ வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்காது. இது இக்னிஷன் ஆஃப் பண்ணிங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் எதுவுமே ஒர்க் ஆகாது. ஸோ நீங்கள் எமர்ஜென்சிக்கு பிரேக் அப்ளை பண்ணாலோ இல்லை பவர் ஸ்டீரிங் திருப்பணும்னு நினச்சாலும் எதுவுமே உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆகாது. ஸோ இதெல்லாமே அவாய்ட் பண்ணுறதுக்கு ப்ளஸ் ட்ரம்மு கிளச் எல்லாமே சூடு ஆகாமல் ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அவாய்ட் பண்ணுறதுக்கு எப்போதுமே வண்டியை வந்து கியரில் ரன் பண்ணி பழகுங்க ஹில்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நல்ல மார்னிங் சூப்பரான ஒரு கிளைமேட்டு. இப்போ தான் வந்து குன்னூர் தாண்டி நம்ம காட்டேரி ஜங்ஷன் வந்துட்டுருக்கோம். பார்த்தாலே தெரிஞ்சவங்களுக்கு வந்து எவ்வளோ ஒரு நேச்சர் அழகாக தெரியுது. நல்ல ஒரு ரெய்னி சீசன். இதுதான் வந்து காட்டேரி ஜங்ஷன். இதில் ரைட்டில் போனீங்கன்னா சேலாஸ் ரோடு. இதில் தான் புது ரூட் வந்து உங்களுக்கு வந்து ஊட்டிக்கு போகிறதுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ரைட்டில் போனீங்கன்னா டேரெக்டாக குன்னூர் எதுவும் வராமல் டவுனுக்குள்ளே வராமல் நீங்கள் வந்து ஊட்டி ரீச் ஆகணும் ஆசைப்பட்டீங்க, கீழேருந்து வர்றவங்க ஊட்டிக்கு தான் போகணும் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ரோட்டில் நீங்கள் போகும்போது ஸ்ட்ரெயிட்டாக போயிருங்க. ரைட் திரும்பினீங்கன்னா உங்களுக்கு வந்து குன்னூர் போகிற மாதிரி இருக்கும். இதில் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு வந்து காட்டேரி ஜங்ஷன் கிராஸ் பண்ணி நீங்கள் வந்து ஊட்டிக்கு ரீச் ஆகலாம். இந்த ரோடு இன்னும் கம்ப்ளீட் ஆகலை, இப்போ வேலை நடந்துகிட்ருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குன்னூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ரோட்டில் ரைட்டில் பார்த்தீங்கன்னா காட்டேரி பார்க். இது ஒரு சின்ன பார்க்கு. இதை பற்றின வீடியோவும் நம்ம லிங்க்கில் இருக்குது. ஸோ எல்லாமே வியூ பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காட்டேரி ஜங்ஷன் வந்து 14 பெண்டு கிராஸ் பண்ணோம். இப்போ நம்ம வர்றது பார்த்திங்கன்னா 13th ஹேர்பின் பெண்டு. அதாவது இங்கேருந்து வரும்போது 2வது ஹேர்பின் பெண்டு. ஒவ்வொரு ஹேர்பின் பெண்ட்லேயும் பார்த்திங்கன்னா சேஃபாக ட்ரைவ் பண்ணுறது தான் நமக்கு வந்து நல்லது. நம்மளோட லேண்டில் அவசரப்படாமல் கியரை டவுன் பண்ணி பொறுமையாக ட்ரைவ் பண்ணுறது தான் ரொம்ப 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 நமக்கு வந்து நல்லது. ஏன்னா நம்ம வந்து ஓவர்டேக் பண்ணும்போது ஹில்ஸை பொறுத்த வரைக்கும் ஓவர்டேக் பண்ணும்போது ஆப்போசிட்டில் வண்டிக்கும் பிரச்சனை, நமக்கும் பிரச்சனை. ஸோ அதெல்லாமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 12th ஹேர்பின் பெண்டு. இந்த பெண்டை தான் பற்றி நமக்கு வந்து வீடியோஸ் தெளிவாக போட்டிருப்போம், எப்படி ட்ரைவ் பண்ணணும் எப்படி பண்ணணுங்கிறத. சிலர் வந்து ஹில்ஸில் வந்துகிட்டே இருக்கும்போது ரிலாக்ஸேஷனுக்காண்டி வண்டி அங்கங்கே பார்க் பண்ணி வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட சேஃபாக உங்கள் வண்டி காரோ பைக்கோ இல்லை வேனோ எதுனாலுமே சரி அந்த ஒயிட் லைனுக்கு உள்ளே இருக்கிற மாதிரி எந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்கோ அங்கே பார்க் பண்ணி நீங்கள் வந்து வண்டியை இப்போ நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை, மற்றவங்களுக்கும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஹில்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஏதோ ஒரு வேகத்தில் வந்துட்டு இருப்பாங்க. கொஞ்சம் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் வண்டி ஓட்டுறவங்க தான் ஜாஸ்தி. கீழேருந்து வர்றவங்க பார்த்தீங்கன்னா ஹில்ஸ் டிரைவிங் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. இங்கே ஓட்டுறவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஹில்ஸ் டிரைவிங் ரெகுலராக பண்ணுறதுனால கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ அவங்களுமே எனி டைம் கேர்ஃபுல்லாக வண்டி ட்ரைவ் பண்ணுறது ரொம்ப 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 நமக்கு நல்லது. நம்ம இன்றைக்கி வந்து ஏற்கனவே 12th பெண்டை பற்றி பார்த்துருந்தோம். இன்றைக்கி வந்து 1 to 14 பெண்டை பற்றி தான் நம்ம வந்து விளாகில் பார்க்க போகிறோம். அதுக்காக தான் இப்போ மார்னிங் கிளம்பி நம்ம வந்து மேட்டுப்பாளையம் போயிட்டுருக்கோம். அதாவது நம்ம ட்ரிப்பு பார்த்திங்கன்னா ஊட்டி டு கல்லார் தான் லாஸ்ட் பெண்டு, அதாவது ஃபஸ்ட்டு பெண்டு கீழேருந்து வரும்போது. இப்போ பார்த்திங்கன்னா 11th பெண்டு கிராஸ் பண்ணிட்டோம். ஒவ்வொரு பெண்டும் நம்ம எப்படி ட்ரைவ் பண்ணுறோங்கிறது நீங்கள் நல்லாவே பார்த்தாலே தெரியும். நம்ம லேண்டில் மெதுவாக போகிறது ரொம்ப 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 நல்லது. பைக்காக இருந்ததுன்னா 20-25 கிராஸ் பண்ணாங்க மேக்ஸிமம் ஸ்பீட் பண்ணிட்டு. காராக இருந்ததுன்னா 40 கிராஸ் பண்ணுறதே உங்களுக்கு வந்து ரிஸ்க்கு தான். ஸோ வந்து அதில் உங்களுக்கு என்ன ஸ்பீடில் போனால் கண்ட்ரோல் இருக்குமோ அதை மெயின்டைன் பண்ணியே பழகுங்க. ஓவர் ஸ்பீடோ ரேஷ் டிரைவிங்கோ ஓவர்டேக்கிங்கோ எதுவுமே உங்களுக்கு வந்து ஹில்ஸை பொறுத்த வரைக்கும் செட் ஆகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வர்றது 10th பெண்டு. எல்லா பெண்டுமே ஷார்ட் பெண்டு தான். டக்குன்னு நம்ம வந்து திருப்புற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து யோசிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது எப்போதுமே. இப்போ அதுக்காக தான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஹில்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பீட் பிரேக்கர் போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் கிடையாது ஸ்பீட் பிரேக்கர். இப்போ அங்கங்கே உங்களோட வேகத்தை கண்ட்ரோல் பண்ணுறக்காண்டி தான்
ஸ்பீட் பிரேக்கர் போட்டிருக்காங்க. அதுலேயும் சிலர் வந்து அட்வான்ஸாக எடுத்துக்கிட்டு வேகமாக போய் ட்ரைவ் பண்ணி போகிறத நம்ம பார்த்துருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஆப்போசிட்லேயே எல்லாம் ஆப்போசிட் லேனில் வந்து வண்டி வர்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதெல்லாமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. டேனிங்கில் பிளைண்ட் ஸ்பாட்டுன்னு சொல்லுவாங்க. டேனிங்கில் இப்போ அந்த டேனிங்லாம் உங்களுக்கு என்ன வண்டி வருங்கிறதே தெரியாது. இந்த 9th பெண்டு இப்போ வர போகிறது பார்த்திங்கன்னா 9th பெண்டு ரொம்ப வந்து ஒரு ஷார்ப்பான ஒரு எல் பெண்டுன்னு சொல்லுவாங்க. பார்த்தாலே தெரியும் ஆப்போசிட்டில் உங்களுக்கு வண்டி வரவே தெரியாது. ஸோ நீங்கள் ஓவர்டேக் பண்ணும்போது உங்களுக்கு கண்ட்ரோல் இல்லாமல் வண்டி ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா உங்களுக்கும் லாஸு, ஆப்போசிட்டில் வர்றவங்களுக்கும் லாஸு. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா உங்கள் லேண்டில் ஓவர்டேக் பண்ணாமல் வண்டி ட்ரைவ் பண்ணி பழகிறது எப்போதுமே ரொம்ப 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 நல்லது. கிளைமேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஊட்டி பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்கும். சில இடத்துல வந்து எலிஃபென்ட் கிராசிங் ஜோன் சொல்லுவாங்க. இந்த இடத்துல எலிஃபென்ட் கிராசிங் இருக்கும். ஏன்னா பலாப்பழ சீசன் இருக்கும்போது எலிஃபென்ட் கண்டிப்பாக ரோட் மேலே அந்த மரம் நம்ம ரைட் சைடில் பார்க்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா பலாப்பழ மரம். ஸோ அதுக்கு வந்து எனி டைம் நைட்டும் சரி டேவும் சரி யானைகள் தனியாகவோ கூட்டமாகவோ கிராஸ் ஆகிறதுக்கு அதிகமான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாமே அவாய்ட் பண்ணுறதுக்கு எப்போதுமே ஹில்ஸை பொறுத்த வரைக்கும் பிளைண்ட் ஸ்பாட்டில் சேஃபாக ட்ரைவ் பண்ணுறது தான் நமக்கு நல்லது. நம்ம பைக்கில் போயிட்டுருக்கோம் அப்படிங்கும்போது ஆப்போசிட்டில் வர வேண்டிய பெரிய வண்டியில் வந்தால் நமக்கு தான் அதிகமான சான்ஸ் வந்து ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு நமக்கு தான் அதிகமான பாதிப்பு இருக்குது. ஸோ இதெல்லாமே அவாய்ட் பண்ணுறதுக்கு உங்களோட கண்ட்ரோலான அந்த ஸ்பீடில் வந்து எப்போதுமே வண்டியை ட்ரைவ் பண்ணி பழகுங்க. சீனரிஸ் சூப்பராக இருக்கும். அதை பார்த்துக்கிட்டே நம்ம வந்து இயற்கையாக மெதுவாக வண்டியை ட்ரைவ் பண்ணாலே நமக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஹில்ஸை பொறுத்த வரைக்கும் பிளைன்ஸை மாதிரி ட்ரையெல்லாம் இருக்காது. ஏரியா பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு பச்சை பசேன்னு இருக்கும். நம்மளோட வண்டியோட மேக்ஸிமம் ஸ்பீடு பார்த்திங்கன்னா 30 நம்ம கிராஸ் பண்ணாமல் தான் போயிட்டுருக்கோம். ரோடு ஃப்ரீயாக தான் இருக்குது. ஓவர்டேக் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஆனாலும் நம்ம வந்து சேஃபாக தான் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து 8வது பெண்டு கிராஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒவ்வொரு பெண்டும் ரைட் சைடு இருக்கும், லெஃப்ட் சைடு இருக்கும். எல்லா பெண்டுமே நமக்கு வந்து கேர்ஃபுல்லாக எல்லாத்துக்குமே சைனிங் போர்டு இருக்கும். அனிமல் கிராசிங் ஜோன், எலிஃபென்ட் கிராசிங் ஜோன், பைசன் கிராசிங் ஜோன் ப்ளஸ் ஸ்பீட் பிரேக்கர் எல்லாத்துக்குமே சைனிங் போர்டு இருக்குது. அது எல்லாமே நம்ம வந்து ரீட் பண்ணிவிட்டு பொறுமையாக ட்ரைவ் பண்ணாலே ஹில்ஸை பொறுத்த வரைக்கும் ஈஸியான ஒரு மெத்தடு தான். எதுக்காக நான் வந்து ஹில்ஸில் ட்ரைவ் பண்ணி பழகலை, எனக்கு வந்து கஷ்டமாக இருக்கும், நான் வரமாட்டேன், வண்டி ஓட்டுறதுக்கு பயமாக இருக்கும் அப்படிலாம் அங்கே யோசிக்க வேண்டாம். உங்கள் லேண்டில் ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணாலே ஹில்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஒரு ட்ரைவ் பண்ணி பழகலாம். கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு மேட்டுப்பாளையத்திலேருந்து குன்னூர் பார்த்திங்கன்னா ஒரு 35 கிலோமீட்டர் வரும். நார்மலாக வந்து இது நீங்கள் பிளைன்ஸில் வந்து 35 கிலோமீட்டர் வந்து ட்ரைவ் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு 1 hour போதும். அதிகபட்சம் 45 minutes 1 hour போதும். ஆனால் இங்கே பதில் ஒரு 1.5 hours ஆகும் நீங்கள் ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணனால. அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நம்ம 7th பெண்டு கிராஸ் பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். எல்லாமே நமக்கு வந்து டிஸ்பிளேயில் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். வண்டியை நம்ம ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் டிலே ஆன மாதிரி தெரியும். ஆனால் வந்து இதுதான் எப்போதுமே நல்லது. இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா கிளைமேட்டும் நமக்கு வந்து ஒத்துழைச்சிருக்கு. மழையும் இல்லை, வெயிலும் இல்லை. ஒரு ஷைனிங்கான ஒரு கிளைமேட்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சாரல் அடிக்கக்கூடிய ஒரு கிளைமேட்டு. அதே சமயம் கிளியராகவும் இருக்குது. டிராஃபிக்கும் இல்லை. ஸோ நம்ம ட்ரைவ் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் வேகமாக போகாமல் அப்படியே அனுபவித்து மெதுவாக சீனரிஸை லைக் பண்ணிக்கிட்டே ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு புது விதமான ஒரு ஃபீலிங்காக இருக்கும். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 6th பெண்டு கிராஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏற்கனவே நம்ம வந்து 7th பெண்டு வரைக்கும் வந்தாச்சு. இப்போ 6th பெண்டு. 6th பெண்டுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ராடாக இருக்கும், நல்லா ஃப்ரீயாக இருக்கும் டேர்ன் பண்ணுறதுக்கு. அங்கேருந்து நீங்கள் மேலேருந்து வரும்போது ரைட் சைடு பெண்டு, கீழேருந்து வரும்போது உங்களுக்கு லெஃப்ட் சைடு பெண்டு. ஒவ்வொரு பெண்டு உங்களுக்கு வந்து பொசிஷன் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ எல்லாமே அட்வான்ஸாக நீங்கள் வந்து கெஸ் பண்ணி சரி மேக்ஸிமம் இடத்துல வந்து உங்களுக்கு வந்து மிரர் வச்சுருப்பாங்க. ஆப்போசிட்டில் வர வண்டி உங்களுக்கு தெரியும், பெண்டில் திரும்புகிற வண்டி இருக்குது, மிரர் இருக்கும். அந்த மிரரை கெஸ் பண்ணி ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணி எப்போதுமே வண்டியை வந்து மெதுவாக ஓட்டுங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ரிலாக்ஸாக போயிட்டுருக்கோம் ஒரு ஃபேமிலியாக. சரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கட்டும்னு சொல்லி தான் காரை விட்டுட்டு பைக்கில் ட்ரைவ் பண்ணலாம், அதை வந்து ஒரு வீடியோ ஷூட் பண்ணி மக்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்துட்டுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5th பெண்டு நம்ம வரப்போகிறோம். 5th பெண்டு வந்து இங்கேருந்து நமக்கு போகும்போது லெஃப்ட் சைடு பெண்டு. நமக்கு வண்டி எதுவும் வரல அப்படிங்கிறது தான் ஓவர்டேக் பண்ணுறோம். இப்போவுமே ஓவர்டேக் பண்ணும்போதே பஸ் வந்துருச்சு, கொஞ்சம் மிஸ் பண்ணி தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து 5th பெண்டு. நமக்கு லெஃப்ட் சைடு பெண்டு. கீழேருந்து மேலே வர்றவங்களுக்கு வந்து இது வந்து ரைட் சைடு பெண்டு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கேப் இருக்கும், ஸ்பேசிஸான ஒரு இடம் இருக்கும். இங்கே தான் அதிகமான பழங்கள் மரங்கள் நீங்கள் பார்க்கலாம். இல்லை லெஃப்ட்டில் ரைட்டில் 2 பக்கமே நீங்கள் மரங்கள் பார்க்கலாம். இந்த இடத்துல நீங்கள் வந்து ரெகுலராக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும், யானைகள் அதிகமாக வரக்கூடிய ஒரு பகுதி. இன்னும் கிட்டத்தட்ட நம்ம கீழே இறங்கிக்கிட்டு இருக்கோம். மேக்ஸிமம் ஒரு 60% கீழே இறங்கிட்டோம் ஹில்ஸை விட்டு. ஸோ எலிஃபெண்ட் வந்து இங்கேருந்து ஈஸியாக மேலே மூவ் பண்ணி வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப சான்ஸ் இருக்குது.
இந்த இடம் பார்த்திங்கன்னா குறும்பாடிங்கன்னு ஏற்கனவே ஒரு வீடியோஸ் சொல்லியிருக்கோம். குறும்பர்கள், அதாவது நீலகிரி பழங்குடியின மக்கள் 6 பேர் இருக்காங்க. அதில் குறும்பர்கள்னு ஒருத்தங்க குறும்பாடி இங்கே நிறைய இருக்காங்க. ஸோ அவங்களோட வீடுகள் எல்லாமே கீழே தான் இருக்குது. ரைட் சைடில் பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும். அதை நம்ம கிராஸ் பண்ணிகிட்ருக்கோம். பலாப்பழ மரங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அக்ரி தான் ஜாஸ்தி. விவசாயம் நீலகிரியை பொறுத்த வரைக்கும் விவசாயம் தான் மூலதனமான ஒரு தொழில். டூரிஸ்ட்டுக்கு அப்புறம் நீலகிரியில் அக்ரி தான் ஜாஸ்தி. ஸோ இது பலாப்பழங்க மரங்கள் நிறைய சீசன் இருக்கும்போது யானைகள் அதிகமாக வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பகுதி. ஸோ இந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது எப்போதுமே ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணி பழங்க. நைட்டில் ட்ராவல் பண்ணுறீங்க மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஹில்ஸை பொறுத்த வரைக்கும் எமர்ஜென்சிக்கு வாரீங்க அப்படின்னா கம்பல்சரியாக நீங்கள் வந்து யானைகள் பார்க்குறதுக்கு ஒரு சான்சஸ் அதிகமாகவே இருக்கக்கூடிய ஒரு இடமான இது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பர்லியார்னு ஒரு இடம் வரும். ஸோ அந்த இடத்துக்கு கொஞ்சம் லாங் ட்ராவல், ஒரு 10 மினிட்ஸ் ட்ராவல் இருக்கும். அதுக்கப்புறம் தான் இப்போ இது வரைக்கும் பெண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1 or 2 மினிட்ஸில் பெண்டு வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு வந்து. ஆனால் இந்த பெண்டு பார்த்திங்கன்னா இந்த 5th-லேருந்து 4th போகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் கேப் இருக்கும், லாங் கேப் இருக்கிற மாதிரி இருக்கும். ரோடும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து பெண்டு குறைஞ்சி ஸ்ட்ரெயிட் ரோடு மாதிரி ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கும். டேனிங் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருக்கும். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ட்ரைவ் பண்ணும்போது. இங்கேருந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா வண்டி எல்லாமே கொஞ்சம் வேகம் எடுப்பாங்க. மேலேருந்து வர்றவங்களும் சரி வேகம் எடுப்பாங்க. இந்த இடத்துல தான் அதிகமான ஆக்சிடெண்ட் ஆகிறக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் ஸ்பீடு எடுக்கும்போது நமக்கு வந்து வண்டி கண்ட்ரோல்லாம் போகும். ஸோ எப்போதுமே டாப் டு பாட்டம், அதாவது மேலேருந்து கீழே வர்ற வரைக்கும் பொறுமையாக வர்ற வரைக்கும் நீங்கள் வந்து அந்த நிதானத்தை கடைப்பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நம்மளோட ட்ராவலில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம லேண்டில் தான் பொறுமையாக போயிட்டுருக்கோம். ஓவர்டேக் பண்ண முடிஞ்ச இடத்துல தான் கான்ஃபிடெண்ட்டாக பண்ண முடியும் அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோட டிரைவிங்கை பார்த்தாலே தெரியும். ஆனால் அப்படி பண்ணாமல் அவசரப்பட்டு டேனிங்கில் பிளைண்ட் ஸ்பாட்டில் நம்ம ஓவர்டேக் பண்ணும்போது தான் நமக்கு வந்து ரிஸ்க் அதிகமாகுது. ஸோ அதெல்லாமே அவாய்ட் பண்ணுறதுக்கு பொறுமையாக ட்ரைவ் பண்ணுறது ரொம்ப 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 நல்லது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பர்லியார்னு வரும். பர்லியாரில் தான் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு கீழே பிளைன்ஸ்லாம் லாங் ட்ராவல் போகும்போது கேன்டீன் மாதிரி சொல்லுவாங்க. அங்கங்கே உங்களுக்கு கடைகள் இருக்கும். ஸோ பர்லியார் உங்களுக்கு வந்து எல்லா விதமான ஒரு கடைகளும் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல்லேருந்து உங்களுக்கு வந்து ஃப்ரூட் ஸ்டால்லேருந்து எல்லாமே இருக்கும். ஸோ இங்கே பஸ்ஸஸ் எல்லாமே வர்றவங்க இங்கே ஹால் போடுவாங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் இங்கே வந்து ஹால் போடுவாங்க ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த இடத்துக்கு தான் நம்ம வந்துட்டுருக்கோம். இப்போ லெஃப்ட் சைடில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து எலிஃபண்ட் கிராசிங் ஜோன் சொல்லி ஒரு சைனிங் போர்டு இருக்குது. ஸோ இதே மாதிரி எல்லா இடத்துலையும் உங்களுக்கு வந்து சைனிங் போர்டு இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து பொறுமையாக ரீட் பண்ணி ட்ரைவ் பண்ணாலே இப்போ பார்த்திங்கன்னா ஸ்பீட் பிரேக்கர் ஏறி இறங்கிட்டு இருக்கும். மோஸ்ட்லி இடத்துல ஒரு 5 to 8 ஸ்பீட் பிரேக்கர் வரைக்கும் அவங்க வந்து கவர்மெண்ட் இப்போதைக்கு போட்டிருக்காங்க ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறக்காண்டி. ஸோ அதையும் மீறி அவங்க வந்து அதே ஸ்பீட் பிரேக்கரில் ஏற்றி இறக்க போய் தான் கண்ட்ரோல் இல்லாமல் நமக்கு வந்து வண்டி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் மெதுவாக ட்ரைவ் பண்ண சொல்லி திரும்ப சொல்லிகிட்டு இருக்கோம். திரும்ப சொல்கிறதுனால உங்களுக்கு எதுவும் போர் அடிக்குதான் பண்ணுவேன். பட் சொல்ல வேண்டியது நம்மளோட கடமை. அங்கங்கே இப்போ வந்து ரோடு பார்த்திங்கன்னா எக்ஸ்டென்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா 2 கார் இல்லை ஒரு பஸ் ஒரு கார் போகிற அளவுக்கு தான் கேப் இருக்கும். இப்போ அப்படி இல்லை, நல்ல ரோடை வந்து ப்ராடாக பண்ணிகிட்ருக்காங்க. ஒர்க் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனாலேயும் மக்கள் நிறைய பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக வந்து பார்த்து ட்ரைவ் பண்ணி பழகுங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் பார்த்தாலே தெரியும் ஓப்பன் ஸ்பேஸில் எல்லாமே மேட்டுப்பாளையம் வியூ கிளியராக இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் வியூ அழகாக பார்க்க முடியும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் வண்டியை வந்து அங்கங்கே பார்க் பண்ணிக்கிறாங்க. பார்க் பண்ணிவிட்டு மேட்டுப்பாளையம் வியூ பார்க்குறேன்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு இடைஞ்சல் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க் பண்ணுற இடம் மற்றவங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் அவங்களோட வண்டி கிராஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் பார்க் பண்ணுங்கள். நல்ல ஸ்பேஸஸ்னா விட அங்கங்கே கரெக்டாக கேப் கிடைக்கும். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து வண்டியை பார்க் பண்ணி உங்களோட டூரை வந்து என்ஜாய் பண்ணுங்கள். எனக்கு இந்த இடம் நல்லா இருக்குன்னா இங்கேயே வண்டி நிப்பாட்டிக்கிறேன்னு சொல்லிலாம் நிப்பாட்டாதீங்க. இது வந்து ரொம்ப 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 தப்பு. இதுதான் அந்த 4th பெண்டு பர்லியார் சொல்லுவாங்க. இதிலே உடனே வரக்கூடிய தான் 3rd பெண்டு திரும்பினா பர்லியார். இந்த ஜங்ஷன் பேர் தான் பர்லியார்னு சொல்லுவாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பலாப்பழ மரங்கள்லாம் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நிறைய பார்க்கலாம். இங்கே வந்து தோட்டக்கலை பண்ணையும் இருக்குது. ஸோ அவங்ககிட்ட வந்து எல்லாமே செடியிலேருந்து எல்லாமே நீங்கள் வாங்கணுன்னா விதைகளிலேருந்து எல்லாமே அக்ரி சம்மந்தமான எல்லாமே வாங்கிக்கலாம். அந்த ரைட் சைடில் வர்றது அந்த தோட்டக்கலை பண்ணை. இதுக்கப்புறம் தான் கேண்டீன் மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. கடைகள் எல்லாமே இங்கே தான் இருக்கும். பார்த்தாலே தெரியும் கவர்மெண்ட் பஸ்ஸஸ் எல்லாமே ப்ரைவேட் வண்டி கார் எல்லாமே இங்கே தான் பார்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கேயும் வந்து ஸ்லோவாக ட்ரைவ் பண்ணுங்கள். குறுக்க உங்களுக்கு வந்து குழந்தைங்கள்லேருந்து எல்லாமே கிராஸ் பண்ணக்கூடிய ஒரு ஜோன். லெஃப்ட் சைடும் சரி ரைட் சைடும் சரி வண்டியை வந்து உங்களுக்கு வந்து நிறைய பார்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம கிராஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கிட்டத்தட்ட இது வந்து அயன் பிரிட்ஜு, கிட்டத்தட்ட வெள்ளைக்காரன் காலத்தில் கட்டின ஒரு அயன் பிரிட்ஜு இன்னை வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பெரிய வண்டி கிராஸ் பண்ண முடியாது. ஸோ ஆப்போசிட்டில் வர வண்டிக்கு நீங்கள் வந்து ஸ்பேஸ் விட்டு வெயிட் பண்ணி கிராஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் தான் டிராஃபிக்கை வந்து அவாய்ட் பண்ண முடியும். ஹில்ஸை பொறுத்த வரைக்கும் 5 to 10 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெவி டிராஃபிக் ஆகிடும். கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் டிராஃபிக்காக இருக்க சான்சஸ் இருக்குது.
ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆப்போசிட்டில் வர வண்டிக்கு ஸ்பேஸ் விட்டு ட்ரைவ் பண்ணி பழகுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செகண்ட் பெண்டு கிராஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து கீழேருந்து வரும்போது 2வது பெண்டு, மேலேருந்து வரும்போது நமக்கு வந்து 12th பெண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பெண்டு, இதுதான் லாஸ்ட்டு. கீழேருந்து வரும்போது ஃபஸ்ட்டு, நம்ம மேலேருந்து வரும்போது லாஸ்ட்டு பெண்டு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்டினேஷன் ரீச் ஆக போகிறோம். இந்த பெண்டு கிராஸ் பண்ணி வச்சுன்னா நமக்கு வந்து 1 to 14 பெண்டு நம்ம கிராஸ் பண்ணிட்டோம். ரைட் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கல்லாரோட ஃபார்ம் இருக்கும், கவர்மெண்ட் ஃபார்மு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபேமிலியாக ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு இடம், நல்ல ஒரு க்ரீனியாக இருக்கிற இடம். இங்கே வந்து நீங்கள் அனிமல்ஸ் நிறைய பார்க்கலாம். யானைகள், மான் கண்டிப்பாக பார்க்கலாம். நாங்கள் நிற்கும்போது அங்கே ஒரு மான் நீங்கள் பார்க்குறது உங்களுக்கு தெரியும் வீடியோவில். ஸோ இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுறக்கும், குழந்தைங்களோட என்ஜாய் பண்ணுறக்கும் ஒரு ஏற்றமான ஒரு ஸ்பாட்டு. ஸோ இது மாதிரி ஒரு பயனுள்ள தகவலான நம்ம வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து சேரும். அடுத்து நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையத்தில் ஒரு முக்கியமான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கோயிலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதை பற்றின வீடியோஸ் எல்லாமே நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.